ஹாய், வெல்கம் டு சமைத்துமையில். ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிறுகுடலும் பெருங்குடலும் நல்லா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா தளபுலான்னு கொதிக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளார நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகுடல் பெருங்குடலை போட்டுக்குங்க. ஆல்ரெடி கடையிலேயே கட் பண்ணி தான் தருவாங்க. நல்லா கொதிக்கும், கவனமா போடுங்க. நல்ல ஹீட்டான தண்ணி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே, அந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளவளப்பெல்லாம் போய் இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். தட்ஸ் மீன் லைட்டா ரப்பர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி விட்டு அதுல லைட்டா இப்படி புளிஞ்ச மாதிரி எடுத்து போடுங்க. குடல் வந்து லைட்டா சுடும், ஏன்னா நம்ம இப்பதானே ஹீட் பண்ணோம். அதனால வந்து வடித்தட்டு வச்சு ஃபில்டர் பண்ணி உள்ள போடுங்க. எல்லா குடல் உள்ள போட்டு 2 கையை விட்டு நல்லா இப்படி வந்து பிசைங்க. அப்படி பிசையும் போது அந்த சிறுகுடலுக்குள்ள இருக்க அந்த அழுக்கெல்லாமே ஃபுல்லா வெளியில வந்துடும். நல்லா இப்படி பிசைங்க. வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அந்த வந்து தண்ணி வந்து தெளிவாகணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நல்லா வந்து அலசணும். நம்ம அலாசுறதுனால அதுல இருக்க சத்தோ எதுவும் வெளியில போகாது. அதுல இருக்க சிறுகுடலுக்குள்ள இருக்க அந்த அழுக்கு தான் வெளியே வரப்போகுது. நம்ம கொதிக்கிற தண்ணியில போடும் போதே அது பாதி சரியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பிசையணும். ஒரு 4 டைம் தண்ணியில விட்டு அலாசுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த கையில நல்லா இப்படி பிசைஞ்சு அலசுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிவாகிற அளவுக்கு நீங்க வந்து நல்லா அலசணும். தண்ணி நல்லா தெளிவா இருக்கு. நம்ம குடலை சுத்தம் பண்ணியாச்சு. நன்றி. மேலும் சமைத்துமைகளை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.